வணக்கம் மாணவ செல்வங்களே. இன்று நம்ம 9th ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரியில் சென்ட்ராய்டு பற்றி பார்க்க போகிறோம். சென்ட்ராய்டு அப்படிங்கிறது ஒரு ஷேப்போட சென்டரை தான் நம்ம சென்ட்ராய்டு அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு நேம் கூட இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆர் சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறது. ஒரு ஷேப்புக்கு அதோட சென்டர் தான் வந்து என்னது, பேலன்ஸ் பாயிண்ட்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரையாங்கிள், சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் என்னென்னு பாருங்கள். சென்ட்ராய்டு இஸ் த இன்டர்செக்ஷன் ஆஃப் 3 மீடியன்ஸ். மீடியன்ஸ் 3 மீடியன்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகக்கூடிய அந்த பாயிண்ட்டுக்கு பேர். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 3 மீடியன்ஸ் இருக்குது. அந்த 3 மீடியன்ஸும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் சென்ட்ராய்டு. இதில் நம்ம அந்த மீடியன்ஸ் பற்றி கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துடலாம். ஏபிசி அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிள் வந்து நம்ம எடுத்துக்குவோம். அதில் பிசி அப்படிங்கிற சைடுக்கு மிட் பாயிண்ட் டி அப்படின்னு நம்ம குறிச்சிக்கலாம். இப்போ நம்மளுக்கு பிடியும் சிடியும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். இப்போ டியோட ஆப்போசிட் வேர்டெக்ஸ் வந்து என்னது, ஏ. இப்போ டியிலேருந்து ஏக்கு வந்து ஒரு லைன் வரைஞ்சோன்னா அந்த லைனுக்கு பேர் தான் வந்து என்னது, மீடியன். ஓகேயா? இப்போ அடுத்த சைடு என்னென்னு பாருங்கள், ஏசி. அதுக்கு மிட் பாயிண்ட் நம்ம குறிச்சிடலாம். என்னது, இ. இப்போ ஏஇயும் இசியும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அப்போது ஈக்கு ஆப்போசிட் வேர்டெக்ஸ் பியை பார்த்து ஒரு லைன் போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது ஏபி. ஏபியோட மிட் பாயிண்ட் வந்து நம்ம என்னென்னு வச்சுக்கலாம், எஃப். இப்போ ஏஎஃப்பும் பிஎஃப்பும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். எஃப்போட ஆப்போசிட் வேர்டெக்ஸ் வந்து சி. ஸோ அதை பார்த்து ஒரு லைனை போட்டுடலாம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த 3 லைனுமே ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது. அந்த பாயிண்ட்டுக்கு வந்து என்னென்னா ஜி. இப்போ ஜியை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஜி இஸ் த சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ப்ராப்ளம் வந்து ஒன்று பார்த்துடலாம். எக்ஸாம்பிள் 4.12 கன்ஸ்ட்ரக்ட் த சென்ட்ராய்டு ஆஃப் triangle PQR whose sides are PQ equal to 8 cm, QR equal to 6 cm and RP equal to 7 cm. அப்போ நம்ம PQ 8 cm, QR 6 cm, RP 7 cm இருக்கிற மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் PQR வரைஞ்சி அதுக்கு வந்து நம்ம என்ன வரையணும், சென்ட்ராய்டு வரைய சொல்லியிருக்காங்க. வாங்க வரையலாம். முதல்ல நம்ம ரஃப் டயக்ராம் போட்டுடலாம். ஸ்கேலும் பென்சிலும் யூஸ் பண்ணி ஒரு சின்ன ட்ரையாங்கிள் வந்து போட்டுக்கோங்க. ட்ரையாங்கிளோட வேர்டிசஸை PQR அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. PQ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 8 cm போட்டாச்சு. QR 6 cm கொடுத்துருக்காங்க, அதையும் போட்டாச்சு. PR 7 cm. இப்போது ஃபேர் டயக்ராம் 8 cm லைன் போட்டு அந்த லைனோட ஓரத்தை PQ அப்படின்னு மார்க் பண்ணிக்கோங்க. Pலேருந்து எத்தனை சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், PR 7 cm. அப்போ 7 cmல ஒரு ஆர்க்கு. QR வந்து 6 cmங்கிறதுனால 6 cmல ஒரு ஆர்க். அப்போது ரெண்டையும் கட் பண்ணக்கூடிய பாயிண்ட் வந்து என்னென்னு வச்சுக்கலாம், ஆர். இப்போ பிஆரையும் கியூஆரையும் என்ன செஞ்சாச்சு, ஜாயின் பண்ணியாச்சு. ஓகேயா? இப்போ நம்ம என்ன செய்யணும், மீடியன் வரையணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வரையணும். அப்போ பியிலேருந்து பாதிக்கு மேலே அளவெடுத்து மேலே ஒரு ஆர்க்கு, அதே மாதிரி கீழே ஒரு ஆர்க். அந்த அளவை அப்படியே மாற்றாமல் கியூலேருந்து பாதிக்கு மேலே அளவெடுத்து மேலே ஒரு ஆர்க்கு, அதே மாதிரி கீழே ஒரு ஆர்க்கு. இந்த 2 ஆர்க்கும் கட் பண்ணக்கூடிய பாயிண்ட்டை வந்து என்ன செஞ்சுக்கணும், பென்சில் வச்சு நோட் பண்ணிக்கணும். அப்புறம் ஸ்கேல் வச்சு என்ன செஞ்சுக்கோங்க, அதை ஒரு லைனாக போட்டுக்கோங்க. இதே மாதிரி கியூஆர் சைடில் கியூலேருந்து ஆரில் பாதிக்கு மேலே அளவெடுத்து ஒரு ஆர்க்கு, அதே மாதிரி லெஃப்ட் சைடு ஒரு ஆர்க்கு. ஆர்லேருந்து கியூவில் பாதிக்கு மேலே அளவெடுத்து ரைட் சைடில் ஒரு ஆர்க்கு, லெஃப்ட் சைடில் ஏற்கனவே கட் பண்ண ஆர்க்கை கட் பண்ண மாதிரி இன்னொரு ஆர்க்கு. இப்போ இந்த 2 ஆர்க்கும் கட் பண்ணுறதுல அந்த பாயிண்ட்டை குறிச்சிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுருங்க. இப்போ முதல்ல கட் பண்ணதை எம்னும், ரெண்டாவது கட் பண்ணதை என்னன்னு குறிச்சிக்கோங்க. பியையும் என்னையும் ஜாயின் பண்ணிடுங்க, ஆரையும் எம்ஐயும் ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ இந்த 2 பாயிண்ட் வழியாகவும் என்ன செய்யுங்க, கியூவை வந்து ஒரு ஆப்போசிட் வேர்டெக்ஸ் வழியாக ஒரு லைன் போட்டுருங்க. இந்த 3 மீடியனும் கட் பண்ணக்கூடிய பாயிண்ட்டை ஜின்னு குறிச்சிக்கோங்க. உங்கள் எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.